ஒரு நண்பன்கிட்ட இன்னொரு நண்பன் சொன்னானா, டேனே ஒரே ஒரு கல்யாணம் தான்டா பண்ணேன், மொத்த லைஃபும் காலி ஆகிட்டுது அப்படின்னு. என்னடா சொல்கிற அப்படின்ட்டு இருக்கான். ஆமாண்டா, எப்போ வீட்டுக்கு போனாலும் நெய்யி நெய்யின்னு நச்சரிக்கிறாடா, என்னால் முடியலடா நண்பா அப்படின்ட்டு இருக்கேன். உடனே அவனோட நண்பன் சொன்னானா, இதுக்கு தாண்டா நான் பார்த்தியா 2 கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஒரு ஒண்டாட்டி திட்டினானா இன்னொரு ஒண்டாட்டி வீட்டுக்கு போய் படுத்துக்குவேன், அவள் திட்டினானா இவன் வீட்டுக்கு வந்து படுத்துக்குவேன், இப்படியே மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கிறேன்டா, லைஃப் ஜாலியாக போயிட்டுருக்குது. இவனுக்கு யோசனை வந்துட்டு, சரி அப்போ நம்மளும் 2 கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணான். அதே மாதிரி கல்யாணமும் பண்ணிட்டான். கல்யாணம் பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு குடும்பம் நடத்திட்டு இருந்தான். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடானா, சரி முதல்ல கல்யாணம் பண்ணமே அந்த மனைவி வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனான். அவளுக்கு, ஏயா நீ எனக்கு தெரியாமல் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கிறியா, நீ இனிமேல் இந்த பக்கம் வராத அப்படின்னு சொல்லி அவள் கதவை சாத்திவிட்டான். இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரி அதான் இப்போ நம்ம 2ஆவதாக ஒருத்தி கல்யாணம் பண்ணியிருக்கோமே, அவன் வீட்டுக்கு போவான்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போனான். அவளுக்கு என்ன ஆகிட்டது, ஆல்ரெடி ஒரு ஒய்ஃப் இருந்திருக்குது உனக்கு, அதை என்கிட்ட சொல்லாமல் நீ என்கிட்ட மறைச்சிருக்கிற, நீ உண்மையாகவே இல்லை, அவளுக்கும் உண்மையாக இல்லை எனக்கும் உண்மையாக இல்லை, அதனால் இந்த வீட்டு பக்கம் வந்துடாதுன்னு சொல்லி அவளும் கதை அடைச்சி விட்டான். இப்போ நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரோட்டில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போது நைட் நேரம் ஆகிட்டுது. ஒரு பால் அடைஞ்ச ஒரு மண்டபம் ஒன்று இருந்தது. அந்த மண்டபத்தில் போய் அப்படியே உட்காந்துருந்தான். உட்காந்துருந்து பார்த்தா இவனோட நண்பனும் பக்கத்தில் அப்படியே படுத்துருக்குறான். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவனை தட்டி எழுப்பி கேட்டான். அது வேற ஒன்றும் இல்லைடா, உனக்கு என்ன நடந்ததோ அதே தான் எனக்கு நடந்திருக்குது, எனக்கு கொஞ்சம் முன்னாடியே நடந்துருச்சு, சரியா? இந்த மண்டபத்தில் தனியாக படுக்கிறதுக்கு பயமாக இருந்தது, அதனால தான் துணைக்கு ஒன்றையும் கூப்பிட்டுக்கிட்டேன் அப்படின்னாங்க. 2 பேரும் அந்த மண்டபத்தில் தூங்கி எழுந்திரிச்சு போனேன். ஒரு சிங்கம் நிறைய கூப்பிட்டு கேட்டுச்சான், ஏய் இந்த காட்டுக்கே ராஜா யாரா அப்படின்னு. நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சான். அடுத்து ஒரு முயலை கூப்பிட்டு கேட்டுச்சான், டேய் இந்த காட்டுக்கே ராஜா யாரா அப்படின்னு. நீங்கள் தான் அப்படின்ட்டுச்சான். சரி அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே நகர்ந்து போனோடனே ஒரு பன்னி ஒன்று வந்துச்சான். அந்த பன்னியை பார்த்து சிங்கம் கேட்டுச்சான், டேய் காட்டுக்கே ராஜா யாரா அப்படின்னு. நீங்கள் தான் அப்படின்னு பன்னி சொல்லிச்சான். சரின்னு சொல்லி அப்படியே போயிட்டு குரங்குகிட்டையும் கேட்டிருக்கு. குரங்கும் அதே தான் சொல்லியிருக்கு, நீங்கள் தான் ராஜா அப்படின்ட்டு. சரி அப்பவும் சிங்கம் விடலை. நேராக போய் யானை முன்னாடி நின்று, இந்த காட்டுக்கே ராஜா யாரா அப்படின்னு சொல்லி யானையை பார்த்து கேட்டுச்சு. யானை ஒன்றுமே பேசலை, பேசாமல் போயிடுச்சு. மறுபடியும் முன்னாடி நின்று, இந்த காட்டுக்கே ராஜா யாரா அப்படின்ட்டுருக்கு. அப்பவும் யானை ஒன்றும் பேசலை, கம்முன்னு நடந்து போய்கிட்டு இருந்தது. மறுபடியும் சிங்கம் சும்மா விடலை. அதோட கர்ஜனையோட, இந்த காட்டுக்கே ராஜா யாரா அப்படின்னு சொல்லி ரொம்ப கத்தி கேட்டிருக்கு. கோவம் வந்த யானை தும்பிக்கையில் அப்படியே ஒரு சுழட்டு சிங்கத்தை அப்படியே ஒரு சுழட்டி தூக்கி அடிச்சுது. அடித்த உடனே சிங்கத்துக்கு என்னன்னே கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்ததுன்னே தெரியல. முதுகெலும்பெல்லாம் உடஞ்சி அப்படியே நொந்து போய் அப்படியே மெல்லிய குரலில் சொல்லிச்சான், உன்னை நான் ஒரு கேள்வி தானே கேட்டேன், அது வாயில தானே கேட்டேன் அப்படின்ச்சான். அப்போ யானை கம்பீரமாக சொல்லிச்சான், நானும் பதிலைத்தான்டா சொன்னேன் அப்படின்னு. இந்த மாதிரி இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்ன குழந்தைகளே, எப்போவுமே எவ்வளோ மார்க் எடுப்பீங்க, என்ன எடுப்பீங்க, எப்படி படிப்பீங்க அப்படின்னு சொல்லி யார் எந்த கேள்வியை கேட்டாலும் பதிலை நீங்கள் சாதிச்சு காட்டிட்டு அப்புறம் பதிலை ஒரு கணவன் மனைவி அப்படின்னாலே நம்ம எல்லாருமே ஜோக்காக தாங்க பார்க்குறோம். ஆனால் இங்கே சீரியஸ்னஸ்ஸை நம்ம எதுவுமே பார்த்தது கிடையாது. அப்படித்தாங்க ஒரு ஜோடி கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்தில் மனைவி கணவன் கிட்ட சொல்கிறாங்க, ஏங்க இந்த 20 வருஷத்தில் நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன், அந்த மறைச்சதை என் மனசுக்குள்ளே ரொம்ப அழுத்தமாக குத்திக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும், அதனால் இன்றைக்கி அதை சொல்லணும்னு இருக்கேன் அப்படின்னு. உடனே கணவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான், என்னம்மா 20 வருஷமாக என்னமோ மறைச்சிட்டேங்கிற, சொல்லணுங்கிற, சரி சொல்லு அப்படின்னு. ஏன்னா இந்த 20 வருஷத்தில் எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கோம்.
இந்த ஒரு விஷயந்தான் என் மனசில் அழுத்திட்டே இருந்தது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அது உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி இன்றைக்கி தான் எனக்கு நேரம் வந்தது அப்படின்னு. சரி ஓகே, என்னன்னு சொல்லு அப்படி. ஒன்றும் இல்லைங்க, இந்த பெட்டி நான் கல்யாணமான புதுசில், ஆமாம் நீ கல்யாணமான புதுசில் ஒரு பெட்டி ஒன்று கொண்டு வந்தேன். அந்த பெட்டியை நீங்கள் வந்துட்டு திறக்காதீங்க, இது எங்கள் பாட்டி கொடுத்தது அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு. ஆமாங்க கரெக்டு தான், அந்த பெட்டியை இன்றைக்கி எடுங்க அப்படின்னா. சரின்னு சொல்லி புருஷனும் அப்படியே வந்துட்டு அந்த பெட்டியை எடுத்து வச்சோடனே வந்துட்டு அந்த பெட்டியை திறங்க அப்படின்னா. புருஷன் அப்படியே வீட்டுக்கார அம்மாவை பார்த்தான். ஏம்மா இந்த பெட்டி தான் நீ திறக்கக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ திறங்கன்ற அப்படின்னு. ஆமாங்க இன்றைக்கி நீங்கள் திறங்க அப்படின்னு. திறந்து பார்த்தா அதில் ஒரு 2 பொம்மையும் ஒரு 4-5 பில் இருந்தது. இப்போ புருஷனுக்கு என்னம்மா 2 பொம்மை இருக்குது அப்படின்னு. ஆமாங்க எங்கள் பாட்டி சொல்லிச்சு, இதை பாருடி, புருஷன் மேலே என்னைக்காவது கோவப்பட்ட அப்படின்னா பொம்மை செஞ்சு அதை வந்து அந்த கோவத்தை நீ அந்த மனநிலையிலேருந்து வேறு மனநிலைக்கு நீ மாறிக்கோ அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லிச்சு, அதனால் இந்த பொம்மை செஞ்சுருக்கேன் அப்படின்னா. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். அந்த 2 பொம்மையை பார்த்துட்டு, சே இத்தனை வருஷத்தில் ஏன் மேலே உனக்கு இந்த 2 தடவை தான் உனக்கு கோவம் வந்துச்சு அப்படி. அவசரப்படாதீங்க, அதுக்கு பக்கத்தில் உள்ள காகிதத்தையும் பாருங்கள் அப்படின்னு. அந்த காகிதத்தை பார்த்தா 1 லட்ச ரூபா பேங்க்கில் போட்ட அந்த பேங்க் ரெசிப்ட் இருந்தது. பக்கத்துலேயும் அதே மாதிரி வந்து பேங்க் ரெசிப்டெல்லாம் இருந்தது. என்னம்மா இது என்னமோ டாய்ஸு 1 லட்ச ரூபா, இந்த பக்கம் ஏதோ பில்லு இதெல்லாம் என்னென்னமோலாம் இருக்குது, பொம்மை சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, எல்லா பொம்மையும் செஞ்சு விற்றுட்டேன். ஹோல்சேல்லையே பொம்மை கடை வைக்கிற அளவுக்கு இப்போ நான் ஃபேமஸ் ஆகிட்டேன். அதனால் இந்த தகவலை உங்கள்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நான் வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொன்னேன் அப்படின்னாலும். இதை கேட்ட புருஷன் அரண்டே போயிட்டான். சனிக்கிழமை நான் பெருமாள் கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போது கோயில் பிரகாரத்தை எல்லாரும் வலம் இருந்து சுற்றிட்டு வந்திருந்தாங்க. என் கூட ஒரு பையன் வந்து திடீர்னு பார்த்தா இடம் இருந்து சுற்றிட்டு வந்திருந்தான். டேய் இங்கே வாடா அப்படின்னு வந்தான். என்னடா பண்ணிகிட்ருக்க? கோயிலை சுற்றிட்டுருக்கேனே அப்படின்னா. டேய் கோயிலை சுற்றுறது வலம் இருந்து சுற்றணுண்டா, நீ என்னடா இடமிருந்து சுற்றிட்டுருக்க அப்படின்னு. நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தானே. நான் என்ன பண்ணிட்டேன்னா, எங்கள் அம்மா 9 சுற்று கோயிலை சுற்றிட்டு வாடான்னாங்க. நான் வந்து 15 சுற்றா சுற்றிவிட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போ நான் மைனஸ் சுற்றி அதை டேலி பண்ணி போயிட்டுருக்கேன். நீங்கள் அதுக்குள்ளே வந்து கெடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா. எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஜர்க் ஆயிடுச்சு. ஆஹா, நம்ம தெரியாமல் கேள்வி கேட்டுட்டோம், பேசாமல் போகிறது தான் பெஸ்ட்டுன்னு நினச்சி கம்முன்னு வந்துட்டேன். ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். சர்ச்சில் உள்ள ஃபாதர் என்னை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு ஜபம் பண்ணார். பண்ணி முடித்தோடனே, தம்பி இந்த காலத்தில் ரொம்ப சூதானமாக இருந்துக்கப்பா, நல்லா கவனமாக இருந்துக்கணும் அப்படின்னாரு. சரிங்க ஃபாதர், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா கவனமாக இருக்கிற அப்படின்னு. ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஏன் ஃபாதர் திடீர்னு இப்படி பதட்டமான ஒரு சொல்ல அப்படி சொல்கிறீங்க, என்ன காரணம் அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ ஃபாதர் சொல்ல ஆரம்பித்தார். தம்பி, எப்போவுமே இங்கே தண்ணியை போட்டுக்கிட்டு உன்ன மாதிரியே ஒரு பையன் ஒருத்தன் வருவாங்க. ஃபுல்லாக எப்போ பார்த்தாலும் தண்ணி, ட்ரிங்க்ஸு, கண்டதையும் திம்பா, வாந்தி எடுப்பான். ஏன் கேட்குற? எனக்கு அவனை திட்டாத நாளே இல்லைப்பா. அவ்வளோ இதுவும் தீர்த்துருவேன் அவனை, அவ்வளோ இதாக திட்டுவேன். ஆனாலும் அன்றைக்கி கேட்கவே மாட்டான், சொல் பேச்சு கேட்க மாட்டான். நம்ம ஒன்று சொன்னோன்னா அவன் ஒன்று செய்வான். இப்படி தான்ப்பா டெய்லி இருப்பான். அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்தவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டாமல், முட்டி வலி எதனால் வருது ஃபாதர்னு கேட்டான். நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கண்டதையும் தின்னு, கண்டதையும் குடி, அப்புறம் முட்டி வலி வராமல் வேற என்ன வலி வரும் அப்படின்னு அவனை அதட்டினேன். அவன் என்ன சொன்னான், ஓ போப்பாண்டவர் அதனால தான் வந்து முட்டி வலியால் படுத்திருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டான். அடே 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 அடே, நான் அவர் நினச்சி சொல்லடா ஃபாதர். நீங்கள் முன்னாடி என்ன சொன்னீங்க?
முட்டி வலி எதனால வருதுன்னு தானே நான் கேட்டேன். உடனே ஃபாதர் சொன்னார், டேய் நான் உனக்கு முட்டி வலின்னு நினச்சி தாண்டா நான் சொன்னேன் அப்படின்னு. எனக்கு முட்டி வலின்னு நான் சொல்லலையே ஃபாதர், நான் பொதுவாக முட்டி வலி எதனால் வருதுன்னு தானே கேட்டேன். அப்போ போப்பாண்டவர் இப்படியெல்லாம் இருந்திருக்காரு, அதனால முட்டி வலி வந்திருக்கு. அடே நான் அப்படி நினச்சி சொல்லடா, நீ எதாச்சியாக வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கடா. நான் அந்த மாதிரியே நான் வந்துட்டு பேசலடா, சரியா? இது முட்டி வலி பொதுவான ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன். நான் என்ன டாக்டராடா அப்படி எப்படின்னு சொல்லி ஒரு வழியாக ஃபாதர் அவனை சமாளித்தார். ஆசிரியர் ஒருவர் பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது கடைசி பெஞ்சில் உள்ள ஒரு மாணவன் பக்கத்தில் இருந்தவுடன் ஏதோ முணுமுணுப்பு சத்தம் கேட்டது. உடனே ஆசிரியர் கோபத்தில், 3 வருஷமா ஒரே கிளாஸ்ல இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லை? அறிவில்லாமல் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட பேசி அவனையும் கெடுக்க பார்க்குற. நீங்கள் இருந்தால் சார் 5 வருஷமா இதே கிளாஸ்ல இதே பாடத்தை எடுத்துட்டு இருக்கிறீங்க. நீங்களே வெக்கப்படாமல் எடுக்கும் போது நான் ஏன் சார் வெக்கப்படணும்?